வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது கேழ்வரகை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் ஊட்டச்சத்து பட்டாளமே நிறைந்திருக்கிறதால கேழ்வரகு நமக்கு பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை கொடுக்குங்க. கேழ்வரகுல கொலஸ்ட்ரால் கிடையாது, சோடியம் கிடையாது, கார்போஹைட்ரேட் போதுமான அளவுக்கு, நார் சத்து இருக்குது, புரதம் போதுமான அளவுக்கு இருக்குது, நுண்ணூட்டச்சத்துக்களில் கால்சியம், இரும்பு, பொட்டாசியம் இருக்குது, விட்டமின்களில் தயாமின், ரிஃபோஃப்ளோவின், நியாசின், ஃபோலிக் அமிலம், விட்டமின் சி, விட்டமின் இ எல்லாம் இருக்குது. இது போதாத நிறைய அமினோ அமிலங்களுமே நமக்கு கேழ்வரகில் நிறைந்திருக்குங்க. அப்போ நம்ம தொடர்ந்து கேழ்வரகு உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகளை நமக்கு கேழ்வரகு கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கலாம். கேழ்வரகு எலும்புகள் மற்றும் தசைகள், பற்களினுடைய ஆரோக்கியத்தை எல்லாம் மேம்படுத்தும். அப்போ கேழ்வரகுல பாலை விட அதிக கால்சியம் இருக்குங்க. 100 கிராம் கேழ்வரகுல 364 மில்லிகிராம் அளவு கால்சியம் இருக்கு. வலுவான எலும்புகள் மற்றும் பற்களை பராமரிக்கிறதுக்கு கால்சியம் வந்து அவசியம். குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு ஆற்றத்தை குறைபாடு, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், நோய்களை வந்து எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கெல்லாம் கேழ்வரகு ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த எலும்பு தொந்தரவுகளும் இருக்காது. குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் பலமாக அவங்க வைத்துக் கொள்வதற்கெல்லாம் கேழ்வரகு உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது உறுதியான எலும்பு அமைப்பை நீங்கள் பெறுவீங்க. பேலன்ஸ் தடுமாறாமல் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கெல்லாம் கேழ்வரகு ஹெல்ப் பண்ணும். நீரிழிவு நோயை கட்டுப்பட வைத்துக் கொள்வதற்கெல்லாம், அதாவது பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கேழ்வரகு நம்ம எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகள்லாம் அரிசி உணவை தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதால மேலும் மேலும் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடலாம். அதனால் அவங்க வந்து பழுப்பு அரிசி சாப்பிட பரிந்துரை பண்ணுவாங்க, கோதுமை சாப்பிட்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதே நேரம் கேழ்வரகுமே அவங்களுக்கு ஒரு ஏற்ற உணவு தான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ குறைந்த கிளைசமிக் குறியீடு, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு அப்படின்னா என்னென்னா, கிளைசமிக் குறியீடு அப்படின்னா முதல்ல நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு உணவை நம்ம சாப்பிடும்போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து அதிக கிளைசமிக் குறியீடு, குறைந்த கிளைசமிக் குறியீடுன்னு கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் ரத்த சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவாக இந்த கேழ்வரகு இருக்குது. ஸோ இதை நம்ம சாப்பிடும்போது உடனே நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் அதிகமாகிடாது, கட்டுக்கோப்பாக தான் இருக்கும். அப்போ ரத்த சர்க்கரையினுடைய அளவை நமக்கு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, செரிமானத்தை நமக்கு மெதுவாக்குறதால உடலை ரத்த சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறது தடுக்கிறதுக்கெல்லாம் கேழ்வரகு ஹெல்ப் பண்ணும். ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் கேழ்வரகு எடுத்துக்கலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கேழ்வரகு நம்ம எடுத்துக்கலாம். கேழ்வரகு இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குங்க. ஸோ இது வந்து ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்குது. கேழ்வரகு விட்டமின் சி உள்ளடக்கத்தையுமே நமக்கு வந்து அதிகரிக்கும். இப்போ இரும்பு சத்து குறைபாட்டால் தான் உங்களுக்கு ரத்த சோகை வருது. இதனால் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனம், உடல் வலி, உடல் சோர்வு, கவனமின்மை, இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும். இரும்புச்சத்து பற்றாக்குறையை நம்மளுடைய உடலை நம்ம போக்கிக் கொள்வதற்கு கேழ்வரகு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இரும்புச்சத்து கிடைக்கும் போது ரத்த சிகப்பணுக்கள் கிடைக்கும். ரத்தம் புரதமான ஹீமோகுளோபினும் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை நம்மளுடைய உடல் உறுப்புகள் எங்கும் வழங்கும் போது நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். உடல் சோர்வெல்லாம் நமக்கு இருக்காது, கவனமின்மை பிரச்சனைலாம் இருக்காது, ரத்த சோகை வந்து விடுபட்டலாம். அதுக்கான அந்த இரும்புச்சத்தை பெறுவதற்காக தான் நம்ம கேழ்வரகு எடுத்துக்கொள்ளணும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கேழ்வரகு எடுத்துக்கலாம். கேழ்வரகு வந்து கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியம் இல்லாததுன்னு முன்னாடியே பார்த்தோம். அப்போ இதில் நார் சத்து இருக்கு, விட்டமின் B3 இருக்கு, நியாசின் இருக்கு. இது வந்து நம்ம கேழ்வரகு பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்புகளுடைய அளவை மட்டும் அதிகரிக்கும், இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளுடைய அளவை குறைக்கும். இதனால இதய நாளங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு ரத்த ஓட்டம் வந்து ரத்த நாளங்கள் வழியாக போகும். அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேக்கு, கொழுப்பு படிவுகளை நமக்கு வந்து தடுக்கும். அந்த படியாமல் தடுக்கிறதுக்கும் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றி இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீராக அளிக்கிறதுக்குமே கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு இதயம் ஆரோக்கியமாக ஃபங்க்ஷன் ஆகும். இதயம் வந்து சீராக உங்களுக்கு வந்து துடிக்க ஆரம்பிக்கும். இதய துடிப்பு சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல், இதய தசைகளுடைய செயல்பாடு வந்து பாதிக்கப்படுதல், இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதயம் உங்களுக்கு பன்மடங்கு பலம் பெறுங்க. அதுக்கு நீங்கள் கேழ்வரகு வந்து எடுத்துக்கொள்ளணும். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது கேழ்வரகு. கேழ்வரகு செரிமான ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்றாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்குது. நார்சத்து குறைபாடால தான் நமக்கு செரிமானம் ஆரோக்கியமாக இல்லாமல் போகுது, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுத்துறது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று
வயிற்றுப்போக்கு, வாயு பிரச்சனை, இந்த வயிற்று உப்புசம், இந்த மாதிரி பல்வேறு விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு நார் சத்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ கேழ்வரகு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்தி நார் சத்தை உங்களுக்கு அளித்து மலச்சிக்கல் வந்து தடுக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் டைஜஷன் ப்ராசஸ் வந்து கரெக்டான லெவலில் வந்து நீங்கள் மேம்படுத்தி கொள்ள முடியும். தொடர்ந்து நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொண்டு இந்த ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.